Hi, welcome to Victory Science Academy. Today we are going to see about microbes or microorganisms. Coming to the study of microbes, these microbes are invisible creatures and they are too small and they cannot be seen through our naked eyes and it can be viewed through the microscope. The examples for microbes are bacteria, algae, fungi, protozoa and virus. அதாவது இந்த டாப்பிக்கில் என்ன பார்க்குறோம்னா மைக்ரோ ஆர்கானிசம்னா என்ன அப்படின்னு உள்ளதை பார்க்குறோம். மைக்ரோ ஆர்கானிசத்தை மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மைக்ரோப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத உயிரிகளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப சின்ன சைஸில் இருக்கிறதுனால நம்ம கண்ணுக்கு அது தெரியாது. ஆனால் இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை நம்ம பார்க்க முடியும். எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, அதுக்கு பேர் மைக்ரோஸ்கோப். அந்த மைக்ரோஸ்கோப்பை வச்சு நம்ம பாக்டீரியாவை பார்க்கலாம். அது என்ன ஷேப்பில் இருக்குது, சைஸில் இருக்குது அப்படின்னு உள்ளதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றாங்க. இந்த மைக்ரோப்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்திங்கன்னா பாக்டீரியா, ஆல்கே, ஃபங்கை, புரோட்டோசோவா, வைரஸ் அப்படின்னு உள்ளது சொல்கிறாங்க. ஆல்கே அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்த்துப்பீங்க, தண்ணியில் இருக்கக்கூடிய பாசம் அந்த பச்சை கலரில் வளர்ந்துருக்கும்ல, அந்த மாதிரி உள்ளது ஆல்கே. அது ஒரு வெரைட்டி, ஆல்கேல ஒரு வெரைட்டி. ஃபங்கை அப்படின்னா பூஞ்சைகள் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி புரோட்டோசோவானா சிங்கிள் செல்டு ஆர்கானிசம், அதாவது ஒரு அமீபா பற்றி நீங்கள் ஏற்கனவே சின்ன கிளாஸஸில் பார்த்துருப்பீங்க. தென் பாக்டீரியா பற்றி தெரியும். அது நிறைய டிசீஸையும் காஸ் பண்ணும், நம்ம உடம்புல சில வியாதிகளையும் உண்டாக்கும். அதே டயத்தில் நம்மளுக்கு தேவையான சில பொருட்களையும் இந்த பாக்டீரியா வச்சு செய்யலாம் அப்படின்னு உள்ளது சொல்கிறாங்க. அண்ட் தென் வைரஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இட் வில் காஸ் மெனி டிசீசஸ். அது நிறைய நோய்களை நம்மளுக்கு உருவாக்கும் அப்படின்னு உள்ளது சொல்கிறாங்க. ஸோ இந்த பாக்டீரியா, ஆல்கே, ஃபங்கை, புரோட்டோசோவா, வைரஸ் இது எல்லாமே மைக்ரோப்ஸுக்கு கீழே வருது அப்படின்னு உள்ளது சொல்கிறாங்க. ரைட். Then coming to microbiology. Microbiology is a branch of biology which deals with the study of microbes. அதாவது மைக்ரோப்ஸ்னால் ரொம்ப சின்ன ஒரு க்ரீச்சர்ஸ்ன்னு சொன்னேன், நுண்ணுயிரிகள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கக்கூடியதுனால அது நுண்ணுயிரிகள் அப்படின்னு ஒரு நேம் கொடுக்கலாம். அந்த நுண்ணுயிரிகளை பற்றி படிக்கிறது மைக்ரோபயாலஜி அப்படின்னு உள்ளது சொல்கிறாங்க. அதே மாதிரி வைராலஜி அப்படின்னு ஒரு பிரான்ச் இருக்குது. அந்த வைராலஜி அப்படின்னு சொல்லும் பொழுது இட் இஸ் ஆல்சோ எ பிரான்ச் ஆஃப் பயாலஜி விச் டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் வைரஸ். வைரஸை பற்றி படிக்கிறது. வைரஸ் எப்படி வளருது, எப்படி நோய்களை எப்படி போய் நோய்களை உருவாக்குது, அது எப்படி பிளான்ட்ஸில், அனிமல்ஸில், நம்ம ஹியூமன் பீயிங்ஸில் எப்படி இன்ஃபெக்ட் ஆகி அது நோய்களை உண்டாக்குது அப்படின்னு உள்ளதை படிக்கிறது தான் வைராலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. தென் பாக்டீரியாலஜி, ஸ்டடி ஆஃப் பாக்டீரியா. பாக்டீரியாலஜினா அதுவும் ஒரு பிரிவு தான். அது பாக்டீரியாவை பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறது தான் என்னது பாக்டீரியாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்டீரியா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு நல்ல குட் எக்ஸாம்பிள் டே டு டே லைஃப்பில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாலை தயிராக்கிறதுக்கு உர தயிர் ஊற்றுவீங்களே, அதில் நிறைய லாக்டோபேசிலஸ் பாக்டீரியா இருக்கும். அதனால தான் பால் தயிராகிறதுக்கு காரணம். ஸோ இந்த மாதிரி பாக்டீரியாவை பற்றி படிக்கிறது என்னது பாக்டீரியாலஜி அப்படின்னு உள்ளது சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபைக்காலஜி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் ஆல்கே. அதாவது ஆல்கேயை பற்றி படிக்கிறது. அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், ஆல்கேனா பாசம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அது கடல்லையும் இருக்கும், ஆற்றுலையும் இருக்கும், குளத்துலையும் இருக்கும், தேங்கி நிற்கிற தண்ணிலையும் இருக்கும். அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதை பற்றி டீட்டெயில்டாக படிக்கிறது ஃபைக்காலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மைக்காலஜி, தட் இஸ் ஸ்டடி ஆஃப் ஃபங்கை. பூஞ்சை வகைகளை பற்றி படிக்கிறது மைக்காலஜி அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. நம்ம டே டு டே லைஃப்பில் சாப்பிடக்கூடிய காளான், மஷ்ரூமும் என்ன இதில் வருது, மைக்காலஜியில் தான் வரும், மைக்காலஜி கீழே வரும். அதை விட சின்ன ஃபங்கையும் இருக்குது, காட்டில் வளரக்கூடிய பூஞ்சைகளும் இருக்குது. ஒரு சில பூஞ்சைகள்
விஷம் நிறைந்ததாக இருக்கும், சாப்பிடக்கூடாது. ஒரு சில பூஞ்சைகள் வந்து நம்ம சாப்பிடக்கூடியதாக இருக்கும், எடிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க, எடிபிள் ஃபங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ரைட், சாப்பிடக்கூடியது வந்து எடிபிள், சிலது வந்து சாப்பிடக்கூடாது, தே ஆர் ஹைலி பாய்சனஸ், சாப்பிட்ட உடனே இறந்துருவாங்க. அதனால் அதை வந்து நம்மளாக வந்து செலக்ட் பண்ணி நம்ம சாப்பிடக்கூடாது. நல்லா தெரிஞ்சவங்கள வச்சு தான் அந்த ஃபங்கை வந்து செப்பரேட் பண்ணி இது பண்ணணும். தென் புரோட்டோசாலஜி, தட் இஸ் த ஸ்டடி ஆஃப் புரோட்டோசோவன்ஸ். அதாவது புரோட்டோசோவன்ஸ் அப்படின்றது ஒரு வெரைட்டி ஆஃப் குரூப் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம். இதில் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது வந்து அமீபா சொன்னால் கரெக்டாக தெரியும். அமீபா அதுதான் சிங்கிள் செல்டு மைக்ரோ ஆர்கானிசம். அந்த மாதிரி குரூப்பாக இருக்கக்கூடிய, அந்த மாதிரி டைப்பில் இருக்கக்கூடிய ஆர்கானிசத்தை வந்து ஒரு குரூப்பாக பிரிச்சுருக்காங்க. அதை வந்து புரோட்டோசோவன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி படிக்கிறது புரோட்டோசுவாலஜி அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. ரைட். Then coming to the distribution of microbes. Distribution of microbes அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு உள்ளதை பார்க்க போகிறோம். It is omnipresent அப்படின்னு சொல்கிறாங்க. That means it is present in each and every part of the whole world. அதாவது ஒரு உலகம்னு இருக்குது, நம்ம உலகத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் இந்த மைக்ரோ ஆர்கானிசம் எப்படியாவது இருக்கும் அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. இன்னும் கிளியர் கட்டாக சொல்லணும்னா எவ்ரிவேர் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, எல்லா இடத்துலையும் இருக்கும் அப்படின்றாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஏர், காற்றுல இருக்கும், வாட்டர் தண்ணியில் இருக்குது மைக்ரோ ஆர்கானிசம், சாயில் மண்ணில் வந்து மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது. தென் லிவிங் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், வாழக்கூடிய செடி வகைகள், விலங்கு வகைகள், அதுலேயும் வந்து மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது. அண்ட் டெட் மேட்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து அழுகி கொண்டு இருக்கக்கூடிய பொருட்கள், அதாவது அனிமல்ஸோ இல்லை பிளான்ஸோ அது டெட் ஆகி அது வந்து மண்ணிலேருந்து மக்கி போய்கிட்டே இருக்குன்னா அங்கேயும் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து அதில் வளர்ந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. அண்ட் இட் இஸ் சீன், தட் இஸ் த மைக்ரோ ஆர்கானிசம் இஸ் சீன் இன் ஆர்டிக் ரீஜன், ஹாட் ட்ராபிக்கல் ஏரியாஸ், ஃபாரஸ்ட், ஃப்ராஸ்டி அட்மாஸ்பியர் ஆர் ஈவன் இன் ஹோலி ஏரிட் ரீஜன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதில் ஆர்டிக் ரீஜன்னா பனிகள் வந்து, அதாவது தண்ணி வந்து ஐஸாக மாதிரி ஃப்ரீஸ் ஆகி இருக்கக்கூடிய இடம், அந்த இடத்துலையும் மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே டயத்தில் ஹாட் ட்ராபிக்கல் ஏரியாஸ்னால் என்னது, பூமத்திய ரேகையை ஒட்டி இருக்கக்கூடிய நாடுகள், அதில் எல்லாமே அதிகமாக வெயில் அடிக்கும், அந்த இடத்துலையும் இந்த மைக்ரோப்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றாங்க. அதே மாதிரி காட்டுப்பகுதிகள், ஃபாரஸ்ட், அங்கேயும் இருக்குது. ஃப்ராஸ்டி அட்மாஸ்பியர், எங்கெங்கெல்லாம் வந்து குளிர் அதிகமாக இருந்து தண்ணி வந்து ஃப்ரீஸ் ஆகக்கூடிய தன்மையில் இருக்கோ அந்த இடத்துலையும் வந்து மைக்ரோ ஆர்கானிசம் வந்து இருக்கும். அதே மாதிரி ஏரிட் ரீஜன் அப்படின்னு சொன்னால் வந்து காற்றுல வந்து தண்ணி பதமே இருக்காது, அந்த காற்று வரக்கூடிய இடத்துல வந்து எந்த விதமான ட்ரை ஏர் வர்ற இடத்துல வந்து எந்த ஒரு விவசாயம் நடக்காது, அந்த மாதிரி இடத்துலையும் வந்து என்ன இருக்குது, மைக்ரோ ஆர்கானிசம் வந்து இருக்குது. இதை தவிர இன்னும் சொல்ல போனால் வெடித்து சிதறக்கூடிய எரிமலையில் கூட மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மைக்ரோ ஆர்கானிசம் விச் இஸ் ப்ரெசன்ட் எவ்ரிவேர் இன் த எர்த். நெக்ஸ்ட், it present in our body system, clothings, air we breathe, food we eat, water we drink, mouth and intestine. அதாவது இது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு உள்ளதை திருப்பி வந்து கொஞ்சம் டீப்பாக சொல்கிறாங்க. அதாவது நம்ம பாடி சிஸ்டத்தில் இருக்குது, நம்ம பாடி சிஸ்டத்தில் நம்ம வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய பாடி சர்ஃபேஸஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உடம்புக்குள்ளே, அதாவது இன்டெஸ்டைன், பிளட்டு, அதுலேயும் பாக்டீரியா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர நம்ம அணிந்திருக்கக்கூடிய உடைகள், அது மேலேயும் மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும். நம்ம சுவாசிக்கிற காற்றுல மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடில் மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும். அதே மாதிரி நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீரில் மைக்ரோ ஆர்கானிசம் கண்டிப்பாக இருக்கும். இதை தவிர நம்ம வாய்ப்பகுதியில் இருக்கும், குடல் பகுதியிலையும் இருக்குது அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1/3 ஆஃப் த ஹியூமன் ஃபீசிஸ் இஸ் பாக்டீரியா. அதாவது ஃபீசிஸ் அப்படின்னு சொன்னால் அது என்ன அப்படின்னு சொன்னால் மலம், அதாவது
பாடி சிஸ்டத்திலிருந்து தேவையில்லாத மனித பாடி சிஸ்டத்திலிருந்து தேவையில்லாத நச்சுப் பொருட்களை வெளியேற்றுறது, அதை மலம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மலத்தில் அந்த 3ல் ஒரு பகுதி ஃபுல் ஆஃப் பாக்டீரியா தான். அதனால தான் நம்ம சொல்கிறோம் அந்த ஃபீசிஸ், அதாவது ட்ரைனேஜ் சிஸ்டம் கரெக்டாக இருக்கணும். அண்டர் கிரவுண்டு ட்ரைனேஜ் சிஸ்டம் இருந்தால்தான் நோய்கள் பரவாது. ஓப்பனாக இருந்துச்சுன்னா நோய்கள் பரவும் அப்படின்னு உள்ளதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா மனித கழிவுகளில் மலத்தில் அந்த 3 பகுதியில் ஒரு பகுதி ஃபுல்லாக மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும். அது கண்டிப்பாக மித்தவங்களுக்கு பரவும் பொழுது நோய்களை உருவாக்கும் அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. தென் கம்மிங் டு த லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். அப்படி லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ ஆர்கானிசத்தோட எப்படி அமைஞ்சிருக்கு, எப்படி இருக்குது, எப்படி எந்தெந்த செல்ஸ்னால் எத்தனை செல்ஸ்னால் ஆகிருக்கு உருவாகிருக்கு அப்படின்னு உள்ளதை பற்றி பார்க்க போகிறோம். அக்கார்டிங் டு த லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன், the microorganism which is divided into 3 categories. One is unicellular, second one is multicellular and non-cellular particles. Unicellular அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்லலாம்னா, யூனினா 1 அப்படின்னு அர்த்தம். Unicellular means it is unicellular microorganisms which are made up of single cells. ஒரு செல்னால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. அப்போது யூனிசெல்லுலார்னால் ஒரு செல்லால் செய்யப்பட்ட உருவாக்கப்பட்ட ஒரு பாக்டீரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னால் புரோட்டோசோவா அண்டு பாக்டீரியா. அதாவது யூனிசெல்லுலார் அப்படின்னா ஒரு நுண்ணுயிரி, அது ஒரு செல்லுனால் உருவாக்கப்பட்டதாக இருக்குது. அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா புரோட்டோசோவா அண்ட் பாக்டீரியா அப்படின்னு சொல்கிறாங்க. தென் கம்மிங் டு மல்டிசெல்லுலார். மல்டிசெல்லுலார் மல்டி மீன்ஸ் மெனி. அது நிறைய செல்களால் ஆனது மல்டிசெல்லுலார் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் மெனி செல்ஸ். த பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் த மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம் இஸ் ஆல்கே அண்டு ஃபங்கை. அதாவது மல்டிசெல்லுலாருக்கு எக்ஸாம்பிள் ஆல்கே ஃபங்கை. இது மல்டிசெல்லுலார்னால் நிறைய செல்ஸ்னால் நிறைய செல்ஸ் சேர்ந்து ஒரு ஆர்கானிசத்தை, ஒரு மைக்ரோ ஆர்கானிசத்தை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. தென் நான் செல்லுலார் பார்ட்டிகல்ஸ். நான் செல்லுலார் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொன்னால், நான்னா இல்லைன்னு அர்த்தம். செல்லு இல்லாத பொருட்கள் அப்படின்னு உள்ளதை சொல்லலாம் இந்த இடத்துல. அப்படி பார்க்கும்போது அது வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வைரஸ் அப்படின்னு சொல்கிறது அது முதல்ல பார்க்கும்போது அது உயிருள்ள பொருளா உயிரற்ற பொருளான்னே நம்மளுக்கு சரியாக டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாது. அதை தெளிவாக நம்ம பார்க்க முடியாது. அது உயிருள்ள பொருளா இல்லை உயிர் இல்லாத பொருளான்னு நம்ம பிரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும். அப்போ வைரஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இட் இஸ் கம்மிங் அண்டர் த கேட்டகரி ஆஃப் நான் செல்லுலார் பார்ட்டிகல்ஸ். நான் செல்லுலார் பார்ட்டிகல்ஸில் அது வருது. It is found to be present in between the borderline between living and non-living things. Right. So this is the levels of organization. Unicellular made up of one cell. Multicellular, it is made up of many cells. Non-cellular particles which is not possessing any cell. It may belongs to either living or non-living things. Next. Coming to prokaryotes. Prokaryotes அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அப்படின்னு உள்ளதை பார்க்க போகிறோம். அதில் கீழே இந்த ஸ்லைடு a diagram which is given and here you can see that this is a single cell microorganism and it is having a cell wall, cell membrane and then cytoplasm is there. At the centermost region the nuclear material is there. Nuclear material means that is the nucleoplasm and chromosomes are there, but it is not possessing any nuclear membrane. So this particular nucleus which is lacking of this nuclear membrane, which is suspended in the cytoplasm, which is called as nucleoid or incipient nucleus.
எக்ஸாம்பிள் பாக்டீரியா. அதாவது ப்ரோகேரியாட்னா என்ன அப்படின்னு உள்ளதை கிளியர் கட்டாக சொல்லியிருக்காங்க. இந்த டயக்ராமில் பாருங்கள், அந்த அந்த செல்லோட மையப்பகுதியில் வந்து லைட்டு க்ரீன் ஷேடில் கொடுத்துருக்காங்க. அதை நியூக்ளியாய்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த நியூக்ளியாய்டுனா வேறு ஒன்றும் இல்லை, அது ஒரு செல்லோட மையப்பகுதியில் இருக்கக்கூடிய உட்கரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உட்கரு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அதில் வந்து குரோமோசோம்ஸ் இருக்கும், நியூக்ளியோ பிளாசம் இருக்கும், ஆனால் நியூக்ளியார் மெம்பரேன் வந்து இருக்காது. அதாவது குரோமோசோம்ஸ் நியூக்ளியார் மெம்பரேனை சுற்றி ஒரு மெம்பரேன் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கணும், ஆனால் இங்கே இல்லை. அதுதான் சொல்கிறாங்க மெயினாக, இட் இஸ் லேக்கிங் ஆஃப் நியூக்ளியார் மெம்பரேன் அண்ட் இட் இஸ் ஃபவுண்ட் டு பி சஸ்பெண்டட் இன் த சைட்டோபிளாசம். அந்த உட்கருவானது நியூக்ளியார் மெம்பரேன் இல்லாமல் ஒரு ஜெல்லியாக எப்படி இருக்குது, சைட்டோபிளாசத்தோடு இணைந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் அந்த நியூக்ளியஸுக்கு பேர் வந்து நியூக்ளியாய்டு ஆர் இன்சிப்பியன்ட் நியூக்ளியஸ் அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. ஸோ ப்ரோகேரியாட் அப்படின்னு சொன்னால் ஞாபகத்துக்கு வர வேண்டியது, அதாவது ஒரு செல்லில் நியூக்ளியஸ் பகுதியில் நியூக்ளியார் மெம்பரேன் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்து ப்ரோகேரியாட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் யூகேரியாட்ஸ்க்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா ஃபங்கை, ஆல்கே, புரோட்டோசோவா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்மிங் டு திஸ் டயக்ராம், in the center part the nucleus is there. Inside the nucleus the chromosomes, nucleolus and nucleoplasm are there. Around this a particular nuclear membrane which is found to be present, and the nucleus which is separated from the cytoplasm with the help of nuclear membrane. That is the highlight of the eukaryotic cell. அதாவது யூகேரியாட்ஸில் மையப்பகுதியில் பாருங்கள் நியூக்ளியஸ் இருக்குது, நியூக்ளியஸுக்குள்ளே லைட் ப்ளூ ஷேடில் நியூக்ளியோ பிளாசம் இருக்குது, அதுக்கப்புறமேட்டு உள்ளுக்கு நியூக்ளியோலஸ் இருக்குது, அதுக்கப்புறமேட்டு அந்த நியூக்ளியஸை சுற்றி ஒரு சிவப்பு கலரில் ஒரு பார்டர் போட்டிருக்காங்க, ரெட் கலரில், அதுதான் நியூக்ளியார் மெம்பரேன். அதுக்கப்புறமா சைட்டோபிளாசம் இருக்குது. அப்போது இந்த நியூக்ளியஸ் அப்படின்றது வந்து சைட்டோபிளாசத்துலேருந்து பிரிஞ்சு இருக்குது, அதுக்கு ஒரு பவுண்ட்ரி இருக்குது, நியூக்ளியஸை சுற்றி ஒரு பவுண்ட்ரி நியூக்ளியார் மெம்பரேனால் அமைச்சிருக்கு. அப்போது அந்த மாதிரி டைப் ஆஃப் பாக்டீரியா, அந்த மாதிரி டைப் ஆஃப் செல்ஸை வந்து யூகேரியாட்டிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது யூகேரியாட்டிக் செல்னால் என்ன சொல்லணும், இட் இஸ் ஹேவிங் எ வெல் டிஃபைன்ட் நியூக்ளியஸ். தட் மீன்ஸ் இட் இஸ் ஹேவிங் எ நியூக்ளியார் மெம்பரேன் அரவுண்ட் த நியூக்ளியஸ். நியூக்ளியஸை சுற்றி நியூக்ளியார் மெம்பரேன் இருந்தால் அந்த செல்ஸ்லாம் யூகேரியாட்ஸை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னென்னு ஏற்கனவே பார்த்தோம், புரோட்டோசோவா, ஃபங்கை அண்ட் ஆல்கே. ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த microbes, and in the next class we can see about the difference between prokaryotes and eukaryotes. Until then, bye. Thank you.